கம்ப்ளைண்ட் இல்லை சார், இது பிஎஸ்ஓ கன்மேன் கேட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஆர்பர் தொகுதியில் சினோர் அசோக் என் பேர். அங்கே ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர் சேகர் பாபு எழுத்து அங்கே நின்றேன் டிவிக்கு சார்பாக. அதில் ஓட்டு முடிகிற அன்றைக்கி 6 மணிக்கு ஓட்டு முடிகிறதுக்கு முன்னாடி 5:20க்கெலாம் வந்து என் ஆஃபீஸ் ரெகனைஸ்டாக என் கட்சியோட அலையன்ஸ் ஆஃபீஸ் உட்காந்துக்கும் போது ஆஃபீஸ் வாசலில் ஒரு 50-60 பேரோட வந்து பொருளை கொண்டான்னு சொல்லி எல்லா கத்தியோடையும் கர்ச்சீஃப் கட்டிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன சார்? ஒரு கர்ச்சீஃப் கட்டிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? ஒரு மாஸ்க் போட்டுருந்தாலும் பரவாயில்ல. அப்போ வந்து ஒரு முடிவோடு வந்திருக்காங்க. வந்து போயிட்டு என்னை வயிற்றில் வந்து இந்த 2 செல்ஃபோன் வச்சுருந்தாரு. வயிற்றில் குத்தி உன்னை போட்டுருவேன்னு சொன்னார். போட்டுருவேன்னு சொல்லி 2-3 நாள் சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தா நேற்று நைட்டு எங்கள் டீ ஏரியாவில் சந்தேகப்படுற அளவுக்கு எங்கள் ஏரியாவில் ஒரு 4 ஆட்டோவில் வந்துட்டு போயிட்டுருக்காங்க, அதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ 4ஆம் தேதி எங்களுக்கு எலெக்ஷன் கவுண்டிங்கு குயின் மேரிஸ் காலேஜில். அதனால் இது வந்து நான் நார்மல் ப்ரெஸ் மீட்டாக மொத்தம் தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. உங்கள் பிரதர்ஸாக நான் சொல்கிறேன். வயசில் பெரிய வந்து அண்ணன், வயசு சின்ன வந்தால் தம்பியாக நான் சொல்கிறேன். இப்போ சொசைட்டியை மாற்ற வேண்டிய டைம் இது ப்ரெஸ்ஸு, நீங்கள் சம்பளம் இதெல்லாம் தான் மறந்து நியாயத்தின் பின்னாடி தயவுசெய்து நில்லுங்க. நான் பாட்டு என் கேன்வஸ் தான் பண்ணிட்டுருக்கேன். நான் ரோட்டில் போகும்போது இஷ்யூ வந்துருந்தால் பரவாயில்ல. என்னோட ஆஃபீஸை வந்து கூப்பிட்டு மட்டானா அந்தளவுக்கு பீகார் ஆகலை நம்ம நாடுன்னு நினைக்கிறேன். எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு தொகுதி சென்னையில் இருக்கிறது எனக்கே தெரியாது. வெக்கமாக இருக்குது எனக்கு. நான் ஒரு அட்வொகேட்டு எல்லாம் பார்த்துருக்கேன், வெக்கமாக இருக்குது. நான்லாம் கிராமத்தில் கூட கேள்விப்பட்ட விஷயம் சிட்டிக்குள்ளே நடக்குது. ஒரு அடிமைத்தனம், நிறைய விஷயம். ஒரு பொண்ணை போய் ஏதோ ஓட்டு போடல, சப்போர்ட் பண்ண டிவி கேட்குன்ட்டு, டேய் இதை புடுறா, இதை இந்த ஜாக்கெட்டை பிடிச்சி விடான்னு சொல்கிறேன். அந்த ஊரில் கேட்கறதுக்கு பயப்படுறாங்க. இந்த சினிமாவில் வரும் தெரியுமா, ஒரு வில்லன் வரும்போது அப்படியே லெஃப்ட் ரைட்டில் திரும்புகிற மாதிரி எல்லாரும் ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்க. இந்த மாதிரி அராஜகம் நான் பார்த்ததே கிடையாது. சரி, அதை அப்படியே மிரட்டி கிட்டி ஓட்டு வாங்க வச்சிருக்கான்னு பார்த்தா ஆட்டை கட்சி மாட்டை கட்சி கேண்டிடேட்களே வந்துட்டார். வேட்பாளர்களே வந்து உன்னை போட்டுருவேன்னு சொல்லி பக்கத்தில் அவ்வளோ போலீஸ் நிற்குது. நாங்கள் போய் போலீஸ் கம்பெனிக்கும் போலீஸ் எல்லாம் வருது. போலீஸ் எல்லாம் வந்து நான் வெளியே போயிட்டா வேனில் வந்து எங்கள் ஆளுங்களை வெட்டி சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வராங்க. அப்போ இதே கமிஷன் ஆஃபீஸர் சொல்லி நின்று சொல்கிறேன், போலீஸில் நல்லவங்க இருக்காங்க. நானும் எங்கள் தாத்தா, எங்கள் மாமா எல்லாருமே டிபார்ட்மெண்ட் தான். நான் போலீஸை என்றைக்கும் மதிக்கிறேன். ஆனால் தப்பான போலீஸ்க்கு நான் என்றைக்குமே கூட போக மாட்டேன். உங்களுக்கு தெரியும், நல்லவங்களுக்கு தான் மரியாதை. அதில் வந்து பார்த்தா அங்கேருந்த போலீஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 60-50 கான்ஸ்டபிள் லெவலில் எஸ்ஐ லெவலுக்கு விட்டுருங்க. அவங்களாம் பாவம், மேலே எடுத்து சொல்கிறத அவங்க செஞ்சாங்க. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் செய்கிறாருங்க தப்பு, ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் செய்கிறார் தப்பு. என்ன அராஜகம்! இதெல்லாம் முடிவு கட்டுவேன். என்னுடைய உயிர் வாசல் எது போனாலும் கவலைப்பட மாட்டேன். இது முடிவு கட்டாமல் விட மாட்டேன். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் கவர்மெண்ட் சம்பளத்தை வாங்கிக்கிட்டு ஒரு மினிஸ்டருக்கு ஒரு சேலரி வாங்கின மாதிரி இருக்காங்க. என்ன கொடுமை இது! ஒரு போலீஸ் அவங்கெல்லாம் கீழே இருக்கவங்களை விட்டுருங்க, பாவம். அவங்களுக்கு ஒரு எஸ்ஐ இருக்க பாவம், ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்க பாவம், ஒரு மேல் ஆஃபீஸர் பண்ணுறாங்க சார் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு. நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி வந்து எங்களை அடித்து தூக்கிட்டு போகிறாங்க, எங்கள் ஆளுங்களை அடித்து தூக்கிட்டு போகிறாங்க. அவர் போட்டுருவேன்னு சொன்ன உடனே சோமோட்டாவாக பண்ண வேணாமா? நான் ஒரு லீகல் அட்வொகேட்டு. நான் கோர்ட்டில் போய் கூட ஆர்டர் வாங்கி எஃப்ஐஆர் போடுறது ஒரு விஷயமே கிடையாது அவர் மேலே. எனக்கு நான் எப்படி பண்ணணும்னு தெரியும். நான் பண்ண போகிறேன்னு சொல்லி என்ன அன்றைக்கி ஃபெயிண்ட் ஆகி விழுந்து சென்னை நேஷனல் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஃபெயிண்ட் ஆகி விழுந்துட்டேன், லோ பிபி, லோ பல்ஸு, இன்னும் 20 நிமிஷம் லேட்டாக வந்து இறந்து போயிட்டான்னு சொல்கிறாங்க. பேண்ட்லாம் கட்டிட்டு ஐசியூ எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. ஐசியூ எடுத்துகிட்டு போகிறான்னு சொல்கிறதுக்கு ஒரு எவ்வளோ தான் அவர் ஃபோன் பண்ணிட்டார் சேகர் பாபு, சென்னை நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு. அவங்க டாக்டர்ஸ் சர்வீஸ் பண்ணுறாங்களா, இந்த ஆளுக்கு பயந்துட்டு இருக்காங்களான்னு எனக்கு புரியல. ஃபோன் பண்ணி சொல்லி உடனே டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, சார் நான் அன்கான்சியஸ் இருக்கேன். அவங்க சொல்கிறாங்க எல்லாம் பேண்ட் போடுறாங்களாம், பேண்ட் போட்டு ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு போன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து ஃபெயிண்ட் ஆகி போய் வந்து ஸ்ட்ரெச்சரில் கூப்பிட்டு போனாங்க. எல்லா வீடியோஸும் இருக்குது. ரிப்போர்ட்டில் இப்படி எழுதுனவங்க அப்படியே ரிப்போர்ட்டை மாற்றி நான் கான்சியஸாக வந்தேன்னு எழுதுறாங்க. ஏன்னா ஏஆர் காப்பி அங்கே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து நான் என்ன பொசிஷனில் இருக்கேன்னு சொல்லணுமோ, நோ எக்ஸ்டர்னல் இன்ஜுரி, இப்படிலாம் ரிப்போர்ட்டை கொடுத்து பல்ஸ் கட்டாக இருக்குது, பிபி கட்டாகுன்னு கொடுக்குறாங்க. இவங்களாம் ஏன் டாக்டருக்கு படித்தாங்கன்னு தெரியல. டாக்டருக்கு படித்து சர்வீஸ் பண்ணிவிட்டு ஒரு உயிரோட விளையாடி அவராக முக்கியம். அவர் பண்ண தப்பெல்லாம் முடிஞ்சு போச்சு. பட் ஆனால் ஒரு உயிரோட விளையாடி திரும்பி ஜிஹெச் போனாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஆளுங்க எடுத்துகிட்டு போய் அப்போலோன்னு ஒரு பொய் சொல்லி அவர் அப்போலோவில் பேச போகிறான்னு சொல்லி நான் போய் ஒரு சிம்ஸில் போய் அட்மிட் பண்ணேன். இவ்வளோ பெரிய அராஜகம் என்ன பார்த்துக்கு. என்ன மாதிரி நான் தைரியத்தின் உச்சி,
உலகத்திலே பணக்காரன் சொல்லுவாங்க, உலகத்திலே தைரியக்காரன் யாருன்னா சினோர் அசோக். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. உலகத்திலே தைரியக்காரன் சினோர் அசோக். எல்லாரையும் நியாயத்தில் லீகலாக போராடுவேன், இல்லீகல் போக மாட்டேன். அவ்வளோ தைரியக்காரன். என்னையே ஆம்புலன்ஸை சுத்த விட்டு அதை விட்டு போய் தங்குறாங்க. சிம்ஸில் ஆளை போட்டு விசாரிக்கிறாங்க என்ன ஆச்சுன்ட்டு. இதில் சொல்கிறாராம் அவர், நான் 3 பேர் ஜிஹெச்சில் போட்டு வச்சுட்டேன், நான் அடித்தா மாதிரியா. எல்லா வீடியோவில் ரெக்கார்டு இருக்குது. நான் இப்படி நின்றதை தவிர அவர் பேச தவிர நான் என்ன பண்ணேன்? நான் அடித்தேன். அவங்கள கத்தி வச்சுக்கிட்டு நான் அடிக்க முடியுமா? முதல்ல நான் அடித்தேன்னு சொல்லி 3 பேர் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். நான் எஃப்ஐஆர் கொடுத்தா அவர் எஃப்ஐஆர் 3 கம்ப்ளைண்ட் கொடுப்பாராம். நான் ஒரு அட்வொகேட்டு. ஒரு அட்வொகேட்டுக்கு எது முக்கியம்னு தெரியாதா? எஃப்ஐஆர்லாம் எங்களுக்கு எப்படின்னா, உண்மையான போட்டு எஃப்ஐஆரே நாங்கள் ஃபைட் பண்ணுறாள். உண்மையாக தப்பு பண்ணிட்டு பண்ணுறதுக்கே நாங்கள் வந்து பண்ணுறாள். பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து போகிற எஃப்ஐஆரை நாங்கள் குழந்தைகளை விளையாடுற மாதிரி விளையாடுவோம். அது அவருக்கு தெரியாது. இவர் எல்லாரையும் கோழைகளை பார்த்துருப்பார். என்ன மாதிரி வீரனவர்னு சந்திக்கல. அவர் 4ஆம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அவர் சந்திப்பார். என்ன சார் நீ பண்ண தப்புக்கு 3 பேரை வச்சு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் பயந்துருவேன். நீ 3 இல்லை 300 பண்ணு, எஃப்ஐஆர் பண்ண கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் தப்பு பண்ணல, நான் கடவுளை நம்புறேன். நீ கடவுள் ஒரு திருடம் போய் நான் செயின் ஸ்நாச் பண்ண போகிறேன், கடவுளே நான் காப்பாற்று, 100 தேங்காய் உடைக்கிறேன், 101 தேங்காய் உடைக்கிறேன், காப்பாற்றிடுவானா? தப்புக்கு காப்பாற்றுவானா கடவுள்? நீ தப்புக்கு உன்னை இவ்வளோ தூரம் எம்எல்ஏ ஆகி 10 வருஷம் அழகு பார்த்துருக்கானா? நான் தப்பு பண்ணால் என்னை அழகு பார்ப்பாரான் கடவுள். இனிமேல் அன்றைக்கி இருக்கு உனக்கு ஆரம்பிச்சிச்சு. எங்கள் துறைமுகம் தொகுதிக்கு ஒரு நரகாசுரன் வந்து அழிஞ்சு போய் 4ஆம் தேதி அன்றைக்கி தான் தீபாவளி. எங்கள் துறைமுக தொகுதியில் அடிமத்தனத்தின் உச்சி சார். ஒரு 5க்கு 5 ரூம் உள்ள வீட்டுள்ள பூந்து போய் ஒருத்த கத்தியை வாங்கி கெட்ட வார்த்தை சொல்லி வெட்டி டிவி கேட்க போறியான்னு போய் அந்த பையன் வரவே இல்லை சார். இன்னைக்கு வந்து சொல்கிறான் ஒரு லேடியை ஓட விடுறோம். என்ன சார் இது? இது போலீஸ் எதுக்கு சார்? போலீஸு எதுக்கு சார்? கமிஷன் ஆஃபீஸு என்ன சார் ஜனநாயகம்? நீ என்ன சம்பாதித்துக்காக போலீஸ் உட்காந்துட்டு இருக்கீங்களா? நான் பேசுறது தப்பான போலீஸ்க்கு சொல்கிறேன். ஐ சல்யூட் தி போலீஸ், ஆல்வேஸ் நான் ரெஸ்பெக்ட் தி போலீஸ். இப்போ இந்த அடிஷனல் கமிஷனர் பாத்திரம் நம்பி தான் இப்போ கொடுத்துட்டு வந்திருக்கேன். அவர் மேலே நியாயம் கிடைக்கும்னு நம்பி கொடுத்துட்டு வந்திருக்கேன். கம்ப்ளைண்ட் அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறது கிடையாது. என்னுடைய உயிர் பாதுகாப்புக்கு சொல்கிறீங்கல்ல சார். ஒரு புலி ஒரு சிங்கம் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த புலி சிங்கத்தை ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து வளர்த்து அந்த இது அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஜீன் அழிஞ்சிடக்கூடாதுன்னு பண்ணுற மாதிரி நான்லாம் வந்து என்னை பற்றியாக நான் சொல்லக்கூடாது. நான் ஒரு வித்தியாசமான மனிதன், கரப்டட் இல்லாத மனிதன். எனக்கு வந்து உயிர் பாதுகாப்பு கேட்டு நான் பெய்டு இதுதான் கேட்குறேன். அது கொடுத்து அப்போ சார் இதனால சண்டாண்டு சார் அவர் திருப்பிறதே ஒரு பழக்கம் சார். அதாவது நான் உள்ளே உட்காந்துட்டு இருக்கேன். சார் நான் சார் இதுக்கு மேலே சார் நான் அரசியல்லாம் வராது சார். இல்லை சார் நான் அரசியல் எனக்கு வராது சார். நான் கடவுளை நம்புறேன் சார். மனசாட்சி தெரியும், எதுவும் பொய் பேச வராது சார். நான் ஒரு வித்தியாசமான அரசியல்வாதியே கிடையாது சார். நான் சராசரி மனுஷன் சார். ஆண்டவன் பார்த்துக்குப்பான் சார். இது மேலே பதில் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் கேட்குற கேள்விக்கு மன வருத்தத்தில் எனக்கு ஒரு மாதிரி எமோஷனில் பேசுகிறேன். அதாவது சார் நான் பாட்டு உட்காந்துருக்கிறது 5:20 நீ குடும்பத்தை வந்துட்டு ஃபோனை வச்சு எல்லாம் ரெக்கார்டு இருக்குது சார், பொருளை போட்டு வா அப்படின்னு சொல்லி 60 பேரை வந்து கட்சி கேன்சர் கட்டணும். ரெக்கார்டில் இருக்க சார். வெளியாள் இருக்காங்க துரத்த வரேன்னு சொல்லி நீ வெளியால் கூப்பிட்டு வந்தது கரெக்டாக சார். என் புள்ள வந்து டி நகர் தொகுதி சார். என் புள்ள அங்கே வெளியே தொகுதி தான், அவன் இருக்கக்கூடாதா? என்னோட ஜூனியர் ஒரு அட்வொகேட்டு. நான் எலெக்ஷன் நிற்கும் போது எனக்கு ஹெல்ப் பண்ண யார் பண்ணுவாங்க? எனக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் இருப்பான் மருந்து கொடுக்கறதுக்கு, அவன் வெளி தொகுதி இருப்பான், அவன் கூட நிற்கக்கூடாதா? நான் என்ன ரவுடி பசங்களை நிற்க வச்சேன்? ஒரு ஆளை ப்ரூவ் பண்ணு. என்னோட ஜூனியர் அட்வொகேட்ஸ் எங்கள் ஆள் உட்காந்து கேன்வஸ் பண்ணிட்டு இருக்கோம், எங்கள் ஆஃபீஸில் இருக்கோம். அப்போ நீ எங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு நீ வெளியால் வந்தேன்னு சொல்கிறது மாற்றுறது இல்லையா? அதாவது தேங்க்யூ சார், தேங்க்யூ. நம்ம அதாவது இதை பண்ணும்போது சார் நான் வந்து எல்லாமே பூத்துக்கு பசங்களை போட்டு வச்சுருக்கேன். யார் எங்கள் டிவிகே பசங்களையும் என்னோட பசங்க ஜூனியர்ஸை போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இவர் கில்லாடி அதில். அதாவது என்ன சொல்ல மான்சூன் மூணு ஏதோ பின்ட்ராப் இதில் பயங்கரமாக தப்பு பண்ணுவார் அப்படின்னு எல்லா ஆட்சியிலும் சொல்லுவாங்க. அப்போ இவர் நாங்கள் வந்தால் பூத் கேப்சர் பண்ணி ஓட்டு போட போகிறான்றனால அவங்கள யாரும் நான் வர வைக்கல. அன்றைக்கி நான் வர வச்சுருந்தா பெரிய சண்டையாக இருக்கும். ஏன்னா அவர் கூட இருக்க ஆளுங்க காசு வச்ச ஆளுங்க. இங்கே இருக்கிற 5 பேரை பார்த்துக்கோங்க சார். சேலஞ்ச் பண்ணுறேன் சார். பயப்படுத்தியோ 10 கோடி 100 கோடி கொடுத்தா இவங்களை வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணிடுறேன். நான் எம்எல்ஏ ஆன பிறகு ரிசைன் பண்ணுறேன். இந்த 5 பேர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 4 பேரை என் கூட எல்லாம் காசுக்காக வரவங்க கிடையாது. ஆனால் அவர் கூட இருக்கவங்களாம் காசுக்காக. அவர் கூட இருக்கவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி நிறைய மெசேஜ் கொடுத்தாங்க. இப்போ சொல்கிறேன். ஏன்னா உன்னோட ஹேபிட்ஸ் இல்லை, ஆட்டிடியூடு சார். ஒரு காக்கா இருந்தால் 100 காக்கா மேலே சுற்றுது.
ஒரு மனுஷனுக்கு மனுஷன் தான் சார் ஆறுதல். நீ அந்த மனுஷங்களை மிருகமாக நடந்துட்டா எப்படி உன் கூட நிற்பான்? உன் கூட யாருமே இல்லை. எப்போ தெரியுமா நீ தோத்த பிறகு உன் பின்னாடி ஆள் இல்லைன்னு ஏங்க வைப்பார். அன்னைக்கு தான் நீ பண்ண தப்பு தெரியும். இப்போ தெரியாது, ஈச்சால படுக்கும்போது தெரியும் வழி. திட்டம் எனக்கு வரல, ஆனால் இவர் ஆளுகளை போட்டு வச்சு அந்த நியூஸ்லாம் வருது. ஜிஹெச்ல அட்மிட், இன்னும் ஜிஹெச்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டாண்ட ஆட்டோவில் வந்து 4-5 பேர் வந்துட்டு போயிருக்காங்க. இதே மாதிரி கட்சியில் கட்டிக்கிட்டு வந்து போயிருக்காங்க. என் வேலைக்காரமா தெரியல அயன் பண்ணுறவன் சொல்கிறான் சார் யாரும் வந்து இது மாதிரி நடந்ததே கிடையாது. நான் பாதுகாப்பு வந்து போலீஸ் காப்பில் இது கேட்டிருக்கேன். பிஎஸ்ஓ கன்மேன் நான் பே பண்ண செக்யூரிட்டி கேட்டிருக்கேன். ஏன்னா 4ஆம் தேதி கவுண்டிங் உங்களுக்கு தெரியும். சேப்பாக்கு அது எல்லாமே அங்கே வருது. அது பெரிய உங்களுக்கு தெரியும். நான் யாரும் சொல்ல வேணாம் சார், நான் கட்சி பேரே சொல்லலாம். உங்கள் மனசாட்சி தொட்டு கட்டுப்பாட்டுக்கு உங்களுக்கு யார் பண்ணுவாங்கன்னு தெரியும். அவ்வளோ பேர் 5 தொகுதி சேர்ந்து நடக்குது. அங்கே ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் வச்சுட்டு தான் எனக்கு வந்த நியூஸ். ஜெயிச்சு ஏன்னா ஜெயிக்கிறது ஏன் சார் வாக்குச்சாவடி குயின் மேரிஸ் காலேஜில் அதில் வந்து எங்களுக்கு நியூஸ். அதில் வந்து என்னென்னா சார் ஃபுல் லீடிங்கில் வந்துட்டோம்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது சார். நேராக 300 ஓட்டு 400-500 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கடவுள் கிடையாது, நான் லீடிங்கில் ஜெயிப்பேன். அவங்கள மாதிரி பொய் சொல்ல விரும்பல. மற்ற மாதிரி அப்பா நான் லீடிங்கில் ஜெயிப்பேன், போய் கீழே கட்சிக்கு இண்டிபெண்ட் நிற்கிறேன் நான் ஜெயிச்சிருவேன், எம்எல்ஏ ஆடுவேன். நான் அப்படி சொல்ல வரல. நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறது வந்து மார்ஜினில் தான் ஜெயிப்பேன்னு சொல்லுவேன். லீடிங்கில் ஜெயிப்பேன்னு தெரியல, அது அளவுக்கு தெரியல. அந்த மார்ஜினில் வரும்போது பூத்தில் உட்காரவங்க எல்லாம் மிரட்டுறதுக்காக டிவி கேட்கற போனால் என் தைரியமான என் தம்பிங்களை போட்டு வச்சுருக்கேன் பூத் கவுண்டிங்க்கு. ஏன்னா நீ அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது, அங்கே பண்ணுறதா பிளான் வச்சுருக்காங்க. அப்போ அது அந்த டைமில் எனக்கு பாதுகாப்புக்கு ஒரு கன்மேன் இருந்தால் எனக்கு நல்லது தானே. ஏன்னா இன்னும் ஆட்சி 4ஆம் வரைக்கும் அவங்க ஆட்சி தான் இருக்குது. அப்போ போலீஸ் எல்லாம் பயப்படுறாங்க. அவங்கள நான் மனசார பண்ணுறாங்கன்னு சொல்ல வர மாட்டேன். ஒரு மேல் ஆஃபீஸர் பயந்தானே சார் ஆகணும். நான் சொல்லும் போது இவங்க கேட்டு தானே ஆகணும். அந்த மாதிரி சபார்டினேட் சொல்கிறது கேட்டாகிறதுல இருக்காங்களோ யாரும் மனசாட்சி இல்லாத போலீஸ்காரங்களும் மனுஷன் தானுங்க சார். தப்பு செய்யலை, மேலே சொல்லிட்டான் விருப்பம் இல்லாமல் செய்கிறான். அதில் நிறைய போலீஸ் தான் எனக்கே ஃபோன் பண்ணாங்க, சார் இப்படிலாம் இருக்குது பார்த்துக்கோங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது, மேலே சொல்லலாம் செய்யணும்னு சொல்கிறாங்க நிறைய ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே.